ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் மீன் சாப்பிட பிடிக்கும், ஆனால் அந்த மீனில் முள் இருக்குதான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான மீனை தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது என்ன மீன் வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, என் கையில் இருக்குது பார்த்தீங்களா? இது எங்கள் ஊரில் சாவாளை மீன் சொல்லுவோம். சாவாளை மீன் பார்த்தீங்களா? நீங்கள் முள் இல்லாமல் மீன் சாப்பிட நினச்சிங்கன்னா இந்த சாவாளை மீன் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மீன்களில் சென்று முள் மட்டும்தான் வரும். இந்த மீன்களில் சென்று முள் மட்டும்தான் வரும். சுவை அபரிதமாக இருக்குது. இது சைனீஸோட ஒரு ஃபேவரைட் மீனாக இந்த மீன் இருக்குது. பாருங்க, சாவாளை மீன். இது மேலே இருக்குது தெரியுதா? மீன்கள்லேயே இந்த மீன்களில் மேல் பகுதியில் வந்து இந்த ரேடியம் அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா க்ளீன் பண்ணிடணும். பொரிச்சோ குழம்பு வச்சோ சாப்பிட்டோம்னா இந்த மீனில் உள்ள இந்த கொழுப்பு மாதிரி எதுலேயுமே இருக்காது. இதை பொரிக்கையில் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ண வேணாம். அவ்வளோ ஒரு அருமையான மீன் இந்த சாவாளை மீன். மீன் சாப்பிட பிடிக்கும், ஆனால் முள் இல்லாத மீன் வேணும்னா உங்களோட பெஸ்ட்டு சாய்ஸு இந்த சாவாளை மீன்களை தான் இருக்குது. பாருங்களேன், சுவையில் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இது மேலே உள்ள ரேடியத்தை பாருங்களேன். இதை கையில் ஒட்டு அதோட ரேடியன் பாருங்க. ஒமேகா 3, அதாவது ஒமேகா 3 கண்டென்ட் அதிகமாக உள்ள இந்த சாவாளை மீன்கள் உங்கள் பகுதியில் கிடச்சா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுங்க. சுவையில் ஒரு ஆட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு பாருங்கள். சுவையில் இந்த மீன் அடிச்சுக்க மீனே கிடையாது. சாவாளை மீன்கள் முள் இல்லாத மீன்கள் பாருங்கள். சென்று முள் மட்டும்தான் வரும். வேறு எந்த முள்ளும் இருக்காது. அருமையான மீன். ரொம்ப நன்றி.